ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் என்கிற நிகழ்ச்சிக்கு அன்பாய் வரவேற்கிறோம். தொடர்ச்சியாக நம்ம இந்த யூத்ஸ் பற்றி சில விஷயங்கள் சில வாரங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதில் Q&A, அதாவது கொஸ்டின் ஆன்சர்ஸ், அதோடு கூட இதையும் பார்த்துட்டே வரோம். கடந்த 2 வாரமாக இந்த யூத் சம்மந்தப்பட்ட, அதாவது ஆர்டிஃபிஷியல் செல், இந்த மாதிரி காரியங்களை நிறைய பார்த்துட்டே வந்தோம். அதோட தொடர்ச்சியை இன்னும் கொஞ்சம் காரியங்களை பார்க்கலாம் அப்படின்னு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்ததுனால ஸோ நம்ம இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கும் பிரதர் ரூபன் நம்மோடு கூட வந்திருக்காங்க. வாங்க நம்ம பிரதர்கிட்ட கேட்போம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ஒன்ஸ் அகேன் தேங்க் யூ so much for your invitation. தொடர்ச்சியாக இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறாரு. ஏறக்குறைய ஒரு 75, 70, 80 எபிசோடுக்கு மேலே பண்ணிகிட்ருக்குறோம். நான் நினைப்பேன், அதாவது என்னென்னா, ஒரு காட்ஸ் கைடன்ஸோ அல்லது கர்த்தருடையதான நடத்தோ எல்லாமே செய்ய முடியாது. ட்ராவல் இந்த மாதிரி பண்ணவே முடியாது. ஒரு 10 எபிசோட் பண்ணி நிறுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு ஒன்னஸோ அல்லது ஐடியாவோ கர்த்தர் கொடுக்காவிட்டால் நம்ம அதை செய்ய முடியாது. ஸோ ஆல்மோஸ்ட் 100 எபிசோடு, 80 எபிசோடுக்கு மேலேனா நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு மேலே கிருபையாக ரொம்ப நடத்திட்டு இருக்கிறார். ஃபஸ்ட்டு நம்ம பேச ஆரம்பிக்கும் போது மேபி 10லேருந்து 12ன்னு ஆரம்பித்தோம். நான் அதுவே கண்டினியூஸாக பண்ண முடியுமாங்கிற, அப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதையே 10 to 12 வாரம் எடுத்து பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. அது இவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுங்கிற மாதிரி நான் யோசிச்சதும் இல்லை. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அப்படி தான் இது. சரி ப்ரோ, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? இன்றைக்கி உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். என்ன கேட்குறீங்களா? ஏன்னா நான் யூஸ்வலாக இப்போ வந்து நிறையா ஒரு இது டிவியில் இந்த மோட்டிவேஷனல் பேசுகிறவங்களாகட்டும், இல்லாட்டி ரியாலிட்டி ஷோ ஆகட்டும், இப்போ வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லேருந்தே பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடத்துகிறாங்க. அதில் அவங்க சொல்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் பேஷனை பெர்சியூ பண்ணுங்கள், உங்கள் இதயத்துக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த வேலைக்கு போங்க. பேரண்ட்ஸ் சொல்கிறதுக்கு தான் நீங்கள் போகணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு எதுனாலும் உங்களுக்கு எதில் ரொம்ப ஒரு இதயம் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்குதோ அந்த மாதிரி ஒரு வேலையை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி கரியரை சூஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி கோர்சஸை நீங்கள் காலேஜஸில் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்போ நிறைய யூத் இதை இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் கிளாஸ் அட்டன் பண்ணாத யூத்தே இருக்க மாட்டாங்க. என்னை கேட்டால் மேபி ஒரு மிட் லெவல் இன்ஸ்டியூஷனில் படித்தாங்கனாலே வருஷத்துக்கு 2-3 மோட்டிவேஷனல் செஷன்ஸ் வச்சு அவங்க மோட்டிவேட் பண்ணுறதை பார்க்குறோம். ஒரு விதத்தில் அது நல்லது தான், இல்லைன்னு நான் சொல்ல. உங்கள் தாட் என்ன ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவில்? என்னென்னா, இது ஒரு 3 ஆங்கிளில் பார்க்கணும். நம்ம முதல்ல பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல இப்போ ஒரு 17-18 வயசு ஒரு 10th முடித்த பையனை தான் நீங்கள் வந்து கேரியர் சூஸ் பண்ண வைக்க போகிறீங்க. ஏன்னா அந்த +1 +2 என்ன குரூப் படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் காலேஜுக்கு போக போகிறீங்க. காமர்ஸ் குரூப்பாக இருந்தால் நீங்கள் வந்து எக்கனாமி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு போக போகிறீங்க. சயின்ஸ் குரூப்பாக இருந்தால் இன்ஜினியரிங்கோ டாக்டரோ அப்படி போக போகிறீங்க. ரைட். ஸோ உங்களுடைய லைஃப்பை டிசைட் பண்ண போகிறது அந்த 2 வருஷம், மிக முக்கியமான 2 வருஷம். அதை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 16 வயசுன்னு வச்சுக்கோங்க. உங்களுடையதான கருத்தை சூஸ் பண்ணும்போது அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் போது என்ன மெச்சூரிட்டி எனக்குள்ளே இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரில. சரியா? சிலர் சொல்லுவாங்க, சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு பேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலேருந்தே இருக்க பேஷன் வந்து சரியாக தப்பாங்கிறது 2வது. ஆனால் சில பேஷன் வந்து அந்த காலகட்டத்துக்கு ஓகேவாக இருக்கும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி யாரை நீங்கள் கேட்டிங்கனாலும் BA BEd படிக்கிறதுங்கிறது தான் அவங்களுடைய பேஷன். ஏன்னு சொன்னால் அது வந்து அன்றைக்கி ஒரு மிக முக்கியமான நம்பர் 1ல் இருந்தது. பட் இன்றைக்கி BA BEdங்கிறது ஒரு 3வது இடத்துல 4வது இடத்துல இருக்குது. AI ஃபஸ்ட்டுக்கு வந்துருச்சு, IT செகண்ட் இடத்துக்கு வந்துச்சு, இன்ஜினியரிங் 3rd, டாக்டரு இதெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி BA BEd. ஸோ எடுக்கும்போது நீங்கள் எத்தனை பேர் இன்றைக்கி போய் நீங்கள் ஃபஸ்ட் யோசிச்சு பாருங்கள், ஒகேஷனல் குரூப் யார் எடுக்க போகிறோன்னு கேட்டால், ஒகேஷனல் நீங்கள் எடுத்தால் கூட அடுத்து அவங்க கேட்க போகிற கேள்வி என்ன மார்க் கம்மியாக தான் அடுத்த கேள்வி கேட்க போகிறாங்க. இதே மாதிரி நீங்கள் ஒரு தொழில் புரட்சி வந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் பயங்கரமான ஒரு பேஷன். அது மெக்கானிக்கல் ஆகணும், BE மெக்கானிக்கல் எங்கே பார்த்தாலும் மெக்கானிக்கல் தான், அப்படி ஒரு இருந்துச்சு. இன்றைக்கி BE மெக்கானிக்கல் இல்லைன்னு சொல்கிறேன், ஒரு 3rd பிளேஸில் இருக்குது. கம்ப்யூட்டர்ஸ் வந்த பிறகு BSc கம்ப்யூட்டர் இப்படி போக ஆரம்பிச்சு, அப்புறம் IT வந்துச்சு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரொம்ப லீடிங் வந்து ஐடிக்கு அப்புறம் இப்போ AI வந்துருச்சு. இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தந்த காலகட்டத்துக்குரியதான ஒரு ரேஸ், ஓட்டம். ஸோ அந்த ஓட்டத்துக்கு ஓடுறாங்க. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐடியில் நல்லா இருந்தவர் இன்றைக்கி AI வந்த பிறகு அவர் கொஞ்சம் டவுனாக தெரிவார். அவர் அப்டேட் பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்குது. ஸோ இது அந்த காலகட்டத்துக்குரியதான ஒரு பேஷனாக இருக்கும். இது வந்து அப்போ செலக்ட் பண்ணுறவங்க அன்றைக்கி உள்ளதுக்கு மெச்சூரிட்டியில் செலக்ட் பண்ணுவாங்க, பின்னாடி வந்து சஃபர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 2வது பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்பா அம்மாவுடையதான ஒரு பேஷன் ஒன்று இருக்குது. நான் தான் படிக்கல, என் பையன் நல்லா படிக்கணும். அது வரைக்கும் கூட ஓகே தான், பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு இடத்துல எங்கே வரும்னா, நான் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், என் பையனை இன்ஜினியர் ஆக்கணும். நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், என் பையனை டாக்டர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இருக்குது, ஒரு சோஷியல் ப்ரெஷர் ஒன்று இருக்குது.
எல்லாரும் டாக்டருக்கு படிக்கும்போது நம்ம பிள்ளைங்க டாக்டர், அவங்களோட அண்ணன் பொண்ணு அல்லது தங்கச்சி பையன் எல்லாரும் வந்து டாக்டர்ஸ்க்கு படிப்பாங்க. இவங்களும் அதே தான் யோசிப்பாங்க. நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ஒரு நாங்கள் படிக்கும் போதெல்லாம் வெளிநாட்டில் வேலைன்றது ஒரு பெரிய கான்செப்டாக இருந்துச்சு. இங்கே படித்தா வெளிநாட்டில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ அந்த பையனில் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஒன்று, முதல்ல அவனுக்கு அது கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்க்கணும். எல்லாருக்கும் எல்லா கெப்பாசிட்டியும் இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்குது. ஒருத்தனுக்கு சயின்ஸ் பிடிக்கும், சயின்ஸ் வரும். ஒருத்தனுக்கு பேசிக்காகவே சயின்ஸ் வராது. அவனுக்கு வந்துட்டு இப்போ என்னெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா தமிழ் தான் வரும் எனக்கு. ஆனால் நான் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்டு. எனக்கு தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும். வலுக்கட்டாயமாக கொண்டு போய் சயின்ஸில் சேர்த்தாங்க. என்னன்னு கேட்டால் எங்கள் அப்பாவுடைய அம்மாவுடைய பேஷன் ஒன்று இருந்துச்சு. அவங்களுடையதான மைண்ட் செட் ஒன்று இருந்துச்சு. இப்படி ஆக்கணும், பையனை அப்படி கொண்டு வரணுன்ட்டு. இது வந்து 2வது ஒன்று இருக்குது. இது 2மே நான் கேட்பேன், நான் சொல்லுவேன் 50-50 ஃபெயிலியர் ஆகிடும். நிறைய ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சக்ஸஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 3வது ஒன்று இருக்குது. இதுதான் ஆக்சுவலி கரெக்ட். என்னென்னா, காடுக்கு நம்ம மேலே ஒரு பேஷன் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கிற ஆரம்பிச்சிங்கன்னா தான் அது சக்ஸஸ் ஆகும். ஏன்னா அதை பின்னாடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அதை பற்றி. இல்லை ஒரு பர்சனல் பாயிண்ட் நான் ஆட் பண்ணுறேன். இது இந்த காட்ஸ் பேஷன் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் படித்து முடித்த உடனே நான் வந்து ஒரு ஹெச்ஆர் ஃபீல்டுக்கு போகணும், இல்லாட்டி டீச்சிங் ஃபீல்டுக்கு போகணும் அப்படிங்கிற தாட்னால தான் நான் எம்சிஏ முடிச்சுட்டு எம்ஃபில்ல படித்தேன். எனக்கு லைஃப்லேயே பிடிக்காத ஒரே ஒரு வேலைன்னு ஒன்று இருந்துச்சு. அதாவது ஒரு வேலை மட்டும் உங்களுக்கு பிடிக்காதுன்னு இருக்கும் தெரியுமா, அதுதான் பார்த்தீங்கன்னா சேல்ஸ். இது மட்டும் ஆயிடக்கூடாது, இது மட்டும் என் லைஃப்லேயே ஆயிடக்கூடாதுங்கிறது தான் என்னோட சின்ன பிள்ளையிலேருந்து கனவு. ஏன்னா சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில நேரத்தில் நம்ம ஈகோ விடணும், இன்னொருத்த வயிறதை ஏற்றுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி சேல்ஸ் பர்சனுக்கு. அது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா நமக்கு வீட்டில் வந்து ஒவ்வொரு பொருளை சேல் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். இது மட்டும் ஆகக்கூடாதுங்கிறது தான் என்னோடய லைஃபோட சின்ன குழந்தையிலேருந்தே நான் விரும்பினேன். ஆனால் காடு சொன்னார், நான் படித்து முடிச்சோன்னே எம்சிஏ முடித்தோடனே எனக்கு ஒரு சின்ன கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட்டில் வேலை கிடச்சிச்சு. கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட்டில் அதுக்கான காடு கரெக்டாக இது பண்ணார். அது ஒன்று தான் கிடச்சிச்சு. அது மார்க்கெட்டிங் மாதிரி ஒரு இது, ஹார்ட் கோர் சேல்ஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் காமிச்சதுனால சரி காடு அப்போ தான் வந்து ஹோலி ஸ்பிரிட்டோட என்கவுண்டர் வந்த அந்த வருஷம். அப்போ எப்படி இருக்கும் இல்லையா, பயங்கர சீலில் இருக்குது, ஃபயராக இருக்குது. அப்போ எனக்கு ஒரு விசுவாசம் என்ன அப்படின்னா, காடு சொல்லிட்டாருன்னா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையில் போயிட்டா சேல்ஸும் எனக்கு வராது. ஆனால் அவர் காமிக்கிற ஒன்றே ஒன்று அதுதான் வேலையும் கிடைக்குது, வேறு எதுவும் கிடைக்கவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் என்னோடய கரியர் ஆரம்பித்தேன். சரி, அதுக்கப்புறம் 3வது கம்பெனியில் 9 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். இது எல்லாமே அந்த சேல்ஸுங்கிறதுக்குள்ளே போனதுனால தான் என்னோட கேரக்டரு எல்லாமே வந்து காடு மோல்டு பண்ணி மினிஸ்ட்ரிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தார். அதை கொண்டு வரதுக்கு அவர் யூஸ் பண்ணது என்னோட பாஸ்டரோ இல்லாட்டி ஊழியக்காரரோ மட்டும் இல்லை, அதுக்கு முக்கியமாக யூஸ் பண்ணது நான் வேலை செஞ்ச என்விரான்மெண்ட். அந்த நூக் அண்ட் கார்னர்ஸை உடைக்கிறது, அதை உடைக்கிறதுக்கு. திட்டுனா யாரும் உடைக்கக்கூடாது, அதுதான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சேல்ஸ் பர்சனோடைய இது. அப்புறம் ஒரு நல்ல பொசிஷனுக்கு ஆண்டருக்கு ஒரு காட்ஸ் கேஸில் ஒரு ஜோனல் லீட் பொசிஷனுக்கு ஆண்டர் கொண்டு வந்தார். அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ண வச்சார். என்னுடைய ஆஃபீஸ் வந்து யூஸ்வலாக 1 இயரில் முடிக்கிற டார்கெட்டை 3 மாதத்தில் நாங்கள் முடிச்சிருக்கோம். இது எல்லாமே எங்கே ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 13 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு ஏரியாவை காமிச்சு அங்கே போண்டு சொன்னதை அது எப்படி நடக்கும்னு நான் யோசிச்சிருந்தேன்னா நடந்திருக்காது. அந்த ஒர்க்கில் வந்த ஒரு கான்டாக்ட் மூலமாக தான் நம்ம ரெண்டு பேருமே கனெக்ட் ஆனோம். இந்த காட்ஸ் பேஷன்னு சொன்னல, இதுதான் அது. காடுக்கு வந்து நம்மளை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு நாள் நான் தேவனை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிம்பாங்க. அப்புறம் ஒரு இடத்துல நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன் அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம வியூ தான், நம்ம ஆங்கிள் தான். ஆனால் காட் நம்மளை கொண்டு வந்த நோக்கமே பர்பஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஒய் காட் கிரியேட்டட், நம்மளை ஏன் காட் உருவாக்குனார் அப்படின்னு. அவர் பொதுவாக உலக வழக்கில் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம தலையில் எழுதிட்டாருங்க அப்படிம்பாங்க. நம்ம டிஎன்ஏன்னு சொல்கிறோம். சரி, அப்போது காட் வந்து இந்த கொண்டு வரும்போதே நமக்கான எல்லா பிளானையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் கொண்டாந்துருக்காருங்க. அப்போது என்னுடைய புரிதல், எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது, இப்போ நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். உன்னை நான் கொண்டு வந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன். அதை மாற்ற யாராலையுமே முடியாது, அன்லெஸ் என்னால் முடியும். என்னென்னா நீங்கள் சொல்ல வார்த்தை தான் என்னுடைய அட்டானமி, எனக்குள்ளே உள்ளதான சுயாதீனம் அல்லது சுயசித்தம். அது என்ன செய்யும்னா, அது காட்ஸ் வில்லை செய்ய விடாமல் செய்யும். அதே நேரத்தில் காட் வந்து அந்த அவருடைய சித்தத்தை செய்ய வைக்கிறதுக்கான எல்லா வழிகளையும் எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுப்பாரு. அப்படி தான் வரும். பல நேரங்களில் இப்போ என்னுடைய பேஷனோ அல்லது எங்கள் அம்மாவுடைய பேஷனோ எனக்குள்ளே இன்சிஸ்ட் ஆகும்போது அது காட்ஸ் பேஷனோட ஒத்து போதான்னு பார்க்கணும். அந்த இடத்துல தான் பெரும்பாலான ஆவிக்குரியவர்கள் ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் மிஸ்டேக் பண்ணுறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தம் பிள்ளைகளை உலகத்தின் ரேஸோடு கூட போட்டி போட வைக்கிறாங்க. இன்றைக்காக அவங்க போட்டி போட வைக்கலை,
நாளைக்காக போட்டி போட வைக்கிறாங்க. ஆனால் பைபிள் வசனம் தெளிவாக சொல்லுது, நாளை தினத்தை பற்றி கவலைப்படாதேன்னு இருக்கு. உன்னுடைய காலங்களுடைய கரத்தில் வரையப்பட்டிருக்குன்னு இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா, நாளைக்காக அவங்க போடுறாங்கல்ல, அது இன்னைக்கு உள்ளதான ஒரு காரியத்தோட வச்சு தான் போடுறாங்க. நான் சொல்கிறது ஒரு உதாரணம். இன்னைக்கு ஏஐ இருக்குது. ஏஐ படித்தா யாரும் கேளுங்க, ஊழியக்காரன் பசங்கள்லேருந்து அத்தனை பேரும் ஏஐ படி, ஏஐ படி, ஏஐ படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏஐ படிக்கிற நான் குற்றமெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை. அது உங்கள் பிள்ளைக்கானதா அப்படின்றது தான் கேள்வி. ஏன் படிக்க வைக்கிறீங்கன்னா, நாளைக்கு ஏஐ தாங்க ஃப்யூச்சர். நாளைக்கு உலகத்தில் ஏஐ தான் இருக்குது. ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் படிக்க சொன்னாங்க. பயங்கரமாக ரோபோட்டிக்ஸ் படிங்கன்னாங்க. இப்போ ஏஐ போயிடுச்சு. இப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் அதை படிக்க வச்சுட்டிங்களா, பட் அவனை காட் கொண்டது வேற ஒரு பர்பஸ்க்காக இருக்கும். அவனுக்கு மேலே உள்ள காட்ஸ் பிளானுக்கு ஏஐ கிடையாது. அவன் வேற ஒன்று, ஒரு ஊழியக்காரனாவோ வேறு ஏதோ ஒன்று காட் கொண்டாந்துருப்பார். அதுக்கு தேவையான படிப்பை தான் நீங்கள் கொடுத்துருக்கணும் அவனுக்கு 10th ஆரம்பிக்கும் போதே. ஆனால் நீங்கள் அதை கொடுக்கல, அதை ஃபீட் பண்ணலை. இவங்க ஃபீட் பண்ணாதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அதில் 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று, இவனுக்கு கிடைக்க வேண்டியதான அந்த நடத்துறதுக்கு தேவையான ஞானம் கிடைக்கல. சரி, அது கூட பிரச்சனை இல்லை, காட் ஞானத்தை கொடுத்துருவார், நடத்திடுவார்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு பதிலாக வேற ஒன்று இன்சிஸ்ட் பண்ணிட்டீங்க. அவனுக்குள்ள போடக்கூடாததை போட்டு வச்சுட்டீங்க. இப்போ இதை அவங்ககிட்டருந்து எடுக்கிறது தான் இப்போ பிரச்சனையே இருக்கிறதுலையே. எடுத்தாதான் உங்களை மினிஸ்ட்ரியில் பயன்படுத்த முடியும். ஒருவேளை நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து அந்த மினிஸ்ட்ரிக்குரியதான காரியம், அவனுக்குரிய காரியம், அது என்னவோ வாட் எவர் இட் இஸ், அதை நீங்கள் காடுகிட்ட கேட்டு சேர்த்துட்டிங்கன்னா, அதுக்குள்ளே அவனை நடத்திட்டீங்கன்னா, அவனை இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் அவனை டெல்லி போகிற ட்ரெயினில் ஏற்றி விட்டுட்டீங்க. இனி அந்த ட்ரெயின் டெல்லி போகும், பிரச்சனை கிடையாது. நடுவில் அவன் இறங்காமல் இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் அது போயிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் டெல்லி போக வேண்டியவனுக்கு பாம்பே ட்ரெயினில் ஏற்றிட்டிங்கன்னா, அவன் பாட்டு பாம்பே போயிட்டுருப்பான். ஆனால் அவன் போக வேண்டிய இடம் டெல்லி. இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போது ஆச்சா, இப்போ இவனை காட் திருப்பி டெல்லிக்கு திருப்பணும், அவர் சித்தத்துக்கு திருப்பணும், பாம்பேலேருந்து டெல்லி வர வைக்கணும். டைம் வேஸ்ட் ஆச்சா? ஒன்றாச்சு. ரெண்டாவது, இந்த பாம்பே போகும்போது அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சது இல்லை. இந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுக்கணும், அது தேவையில்லாதது அவனுக்கு. அது அன்வான்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக அது ட்ராஷ், அது குப்பை. அந்த குப்பையை எடுக்கணும் வெளியே. இப்போ அதுதான் இருக்கிறதுலே பெரிய ப்ராசஸ். சரி, இந்த ப்ராசஸ் எல்லாம் எடுத்தாச்சா? இப்போ இவனை கொண்டாந்து நீங்கள் புதுசாக பயன்படுத்த போகிறீங்கல்ல. இப்போ இவனை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, உங்கள் பையன்கிட்ட, நீ இப்படி ஊழியத்துக்கு போவேன்னு தெரிஞ்சிருந்தா இத்தனை லட்சம் நான் செலவு பண்ணியிருக்கவே மாட்டேன், இப்படி ஒன்று செஞ்சுருக்க மாட்டேன், படிப்பு வீணாக போச்சு. ஆக்சுவலி இங்கே தான் யாருடைய பேஷனுங்கிறது முக்கியமாக படுது. நம்ம ரொம்ப சுலபமாக நினைக்கிறோம், நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு. நல்ல வாழ்க்கையை நினச்சிக்கிட்டு நீங்கள் கர்த்தர் வச்ச நல்ல வாழ்க்கையை கொடுக்காம விட்டுடுறீங்க. கர்த்தர் வச்ச நல்ல வாழ்க்கையை தவிர வேறு எந்த வாழ்க்கையை நீங்கள் கொடுத்தாலும் அதில் நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். கர்த்தர் கொடுத்த நல்ல வாழ்க்கையில் மட்டும்தான் நன்மை மட்டும் இருக்கும். ஸோ இதுதான் அதுக்கான என்னுடைய பதில். இப்போ நான் என் லைஃப்பை எனக்குன்னு ஒரு இதை டிசைன் வச்சுக்கிறது இல்லை. இப்போ பைபிள்லேயும் வசனமும் அப்படி தான் இருக்குது. சங்கீதம் சொல்லும், அவர் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் ஊழியக்காரரை அக்கினி சுவாலையாகவும் பயன்படுத்துகிறார். அதாவது இது 2த்துக்குமே டிசைன் கிடையாது பாருங்கள். இது 2த்துக்குமே டைரக்ஷன் கிடையாது. காற்றடிக்கிற பக்கம் நெருப்பு போகும். ஸோ காட் எப்படி கைட் பண்ணுறாரோ அது போயிட்டே இருக்கணும். நோ டிசைன். நெருப்பை நீங்கள் என்ன டிசைன் பண்ணுவீங்க? காற்றையும் டிசைன் பண்ண முடியாது. ஸோ இது 2 எப்படி இருக்கணும், அப்படி தான் ஒரு ஊழியக்காரன் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது நாம் வித்தவுட் நோ டிசைன், இன்றைக்கி எப்படி நடத்துங்க, நாளைக்கு இப்படி நடத்துங்க, காட் எங்கே வேணால் கொண்டு போவார். சில நேரங்களில் ஊழியத்தில் இது பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சில நேரத்தில் ஊழியத்தில் சின்ன ஒரு சபைக்கு கூட்டிகிட்டு போவார். சின்ன சபைனா நான் அளவில் அப்படி நான் சொல்லலை, அது கிராமத்துக்குள்ளே இருக்கும், அங்கே யாருக்குமே தெரியாத ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கும். அந்த நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு முள் புதருக்கு நடுவில் ஒரு சர்ச் இருக்குது, டென்ட்டில். இப்போ அது கட்டிட்டாங்க. ஒரு டென்ட்டில் ஒரு தகர ஷீட் போட்டு ஒரு மாதிரி ஒரு இது. முதல்ல என்னை அங்கே கூப்பிட்றாங்க, நான் அங்கே போகிறேன். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா, போகும்போதே யோசிச்சு போகிறேன், இவங்க நம்மளை மீட்டிங் கூப்பிட்டாங்களா, உள்ளே கூப்பிட்டு அடிக்க போகிறாங்களா? ஏன்னா அப்போ நம்ம நிறைய கான்ட்ரவர்சியாக பேசுவோமா கிறிஸ்மஸ் இதெல்லாம் பற்றி. ஒருவேளை கன்னியாகுமரிக்கு வேறு இல்லை, உள்ளே கூப்பிட்டு அடிக்க போகிறாங்களா, இப்படி முள்பொதற்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்களே, லிட்டரலாக முள்பொதற்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் பைக் போகுது. அப்போது போனால் அங்கே ஒரு மீட்டிங், ஒரு 2 நாள் மீட்டிங். சரி, ஓகே, மீட்டிங் முடிச்சிட்டோம், வந்துட்டோம். ஆனால் அந்த சர்ச்சில் இருந்தால் முதல்ல எனக்கு அப்ராடு போகிறதுக்கான ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்துச்சு எனக்கு.
அங்கே போன பிறகு தான் என்னுடைய விஷன் நிறைய ஓப்பன் ஆச்சு. நிறைய விஷயம் கர்த்தர் சொல்லிக் கொடுத்தாரு. அப்போ நான் எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தது, எவ்வளோ பெரிய வீட்டுக்கும் சாவி சின்னது தான். ஸோ காட்ஸ் பேஷன் ஒன்று இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அதை நடத்துகிற விதம், போகிற வழி, இது எதுவுமே வந்து உங்களுடைய பேஷனுக்கு உட்பட்டு இருக்காது. நீங்கள் ஒரு டிசைனில் வளர்ந்துருப்பீங்க, ஆப்போசிட் டிசைனில் கொண்டு போய் உட்கார வச்சுருப்பாரு. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சேல்ஸ் மட்டும் வேணான்னு. ஏன் சேல்ஸ் மட்டும் வேணான்னு சொன்னீங்க தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா ஆவி ஒன்று நமக்குள்ளே இருக்குல்ல, அதுக்கு அகைன்ஸ்டாக தான் மாம்சம் வேலை செய்யும். ஆவிக்கும் மாம்சமும் எப்பவும் போராட்டம் தான். மாம்சத்தில் தான் நீங்கள் சேல்ஸை வேணான்னீங்க, ஆனால் ஆவியில் உங்களுக்கு அதுதான் ஆக்சுவலாக ஃபிக்ஸ் பண்ணுது. எங்கள் அங்கிள் ஒருத்தர் இருந்தார், இப்போ இல்லை. அவர் சிவில் இன்ஜினியராக தான், அவர் உண்மையான நீதிமான். அவர்லாம் நீங்கள் இந்த தேவ மனுஷன். அவர் வந்துட்டு சிவில் இன்ஜினியர், கடைசியாக இறந்துட்டார், கத்தருக்குள்ளே நிறுத்தி அடைஞ்சிட்டார். ஆனால் அவர் விரும்பாத சப்ஜெக்ட் சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் கொடுக்கும்போது காலேஜில் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் அவர். கொடுத்தா மெக்கானிக்கல் கொடுங்க, இல்லைனா அதான் மெக்கானிக்கல் காலம், மெக்கானிக்கல் கொடுங்க, நான் எடுக்க மாட்டேன். அவங்க எவ்வளோ கம்பல் பண்ணிக்காங்க, முடியாது மெக்கானிக்கல் தாங்க, இல்லைனா எங்கள் வீட்டில் அவர் சொன்ன வார்த்தை அவர் எங்கிட்ட சொல்லியிருக்காரு, எங்கள் அம்மா கூட அடுப்பங்கரையில் உட்காந்து நான் சாப்பாடு சமைப்பேன்னாராம். கடைசியில் அவருக்கு மெக்கானிக்கல் கொடுத்துட்டாங்க, முடிச்சிட்டாரு, வேலையே கிடைக்கல. அதுக்கப்புறம் அவர் ஒரு இடத்துல போய் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து சிவில் இன்ஜினியர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தார். அதுக்கப்புறம் அவர் சிவில் இன்ஜினியர் ஆகி சென்னையிலேயே மிகப்பெரியதான கட்டிடங்கள்லாம் அவர் கட்டியிருக்காரு. அவர் கடைசி வரைக்கும் சொல்லுவார், ஜெகன் என்னால் கவர்மெண்ட்டோட இது அஃபிஷியலாக எதுவுமே எடுக்க முடியாது ஜெகன். ஏன் அங்கிள் அப்படின்னா, எங்கிட்ட சிவில் இன்ஜினியருக்கான சர்டிஃபிகேட்டே கிடையாது. ஆனால் காட் அவர் எங்கே நடத்தினார், அதுதான் நடத்தினார். பல நேரங்களில் இங்கே தான், இங்கே நம்ம பேஷனுக்கும் காட் பேஷனுக்கும் போராட்டம் நடக்கும். இதுதான் ஆக்சுவலி இந்த பேஷன். நான் என்ன ஒரு காரியம் சொல்கிறேன்னா, எனக்குன்னு ஒரு பேஷன் வந்து இருக்கிறத விட காட்ஸ் பேஷன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதில் நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா என் லைஃப் வந்து எப்போவுமே நல்லாவே இருக்கும். அது கரெக்டாக போயிட்டே இருக்கும், ஒரு பிரச்சனையுமே இருக்காது. சரி, இன்னொரு கொஷின் ப்ராப்ளி நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் காட்ஸ் காலிங்கில் இல்லாமல் ஒரு மனுஷனால் வாழ முடியாதா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க. ஏன்னா யூஸ்வலாகவே நம்மளோட ப்ரோக்ராம்ஸ், நம்மளோட ஆடியன்ஸ் எல்லாமே ப்ரைமரியாக பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஆட்களை தான் நான் பார்ப்பேன். ஒருவேளை நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை வந்து என்கிட்ட ஒருத்தர் சொல்லியிருந்தாருன்னா எனக்கு டிஃபால்ட்டாக ஒரு கொஷின் வரும், கடவுள் சுத்தம் இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ முடியாதா அப்படின்னு ஒரு கொஷின் வரும். அதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாழலாம். அது நான் உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விட அது அட்டானமி, நம்மளுடைய சுயாதீனம், அதில் பிரச்சனையே இல்லை. ஆனால் நீங்கள் காட்ஸ் வில் இல்லாமல் உட்காந்து லைஃப்பில் இருக்கீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு சைனீஸ் சர்ச்சில் வித்தவுட் சப்டைட்டில் நீங்கள் மெசேஜ் கேட்ட மாதிரி இருக்கும். நல்லா புரியுது எனக்கு. ஒரு ஆனால் அந்த மெசேஜை வந்து நீங்கள் 50 வருஷம் கேட்கணும். 50 வருஷம் 150 வருஷம் கேட்டாலுமே அது புரியாது, ஒன்றும் புரியாது. அந்த இடத்துல உங்களுக்கு உட்காந்துருக்கிறது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதை நான் இன்னொரு ஒரு ஆங்கிளில் சொல்கிறேன், நான் புரிஞ்சுக்கிட்டது. நான் ஒரு 15 வருஷத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டது. ஒருவேளை ஒரு சின்ன ஒரு ஃப்ளைட் இருக்குன்னா அது ரோட்டில் ஓடுமானா ஓடும், ஆனால் அது வந்து பறக்கிறதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது இல்லையா? ஆமாம். கோழி வந்து பறக்கும்னா கேட்டால் பறக்கும், ஆனால் அது பறக்கிறதுக்காக காக்கா மாதிரி டிசைன் பண்ணது கிடையாது. ரோட்டில் நடக்கிறது வந்து ஒவ்வொன்றா கொத்தி சாப்பிட்றதுக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஒருவேளை நம்ம லைஃப்பை ஓட்டணுமா முடியுமான்னு கேட்டால் முடியும், ஆனால் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒருவேளை கடவுளுடைய சித்தத்தில் இல்லைன்னா. ஆமாம், முடிவு உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. அதாவது நீங்கள் எப்படின்னா ஒரு வெறுமையாக முடிப்பீங்க, ஏதோ ஓடணும், வாழ்க்கையை வாழ்ந்தோம், முடித்தோம் அப்படின்னு தான் அவங்களுக்கு இருக்குமே ஒழிய, அந்த காட்ஸ் வில்லுக்குள்ளே முடிக்காதவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது சில ஊழியக்காரங்களுடையதான அந்த அழைப்பை பெற்று ஊழியத்தை முடிக்கும் போது அவங்களுடைய முகத்தில் அவங்க சொல்லக்கூடியதான கடைசி சாட்சி, பவுலே எடுத்துக்கோங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் கொண்டு எனக்கு ஜீவகிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது யூதாஸ் காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்க, நாண்டு கொண்டு செத்தான், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ இந்த மாதிரி நான் யூதாஸ் கூட வேண்டாம், இப்போது சவுலாக இருக்கட்டும், இல்லை கேயாசியாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே அழைப்பு பெற்றவங்க தான். ஸோ ஒரு இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வெறுப்பு, ஆனால் வேறு வழி இல்லை, பிரமாணம், ஓட்டணும், செஞ்சே ஆகணும். இது எல்லாத்துலேயும் இருக்குது. படிப்புலேருந்து அவங்க பார்க்குற வேலையிலேருந்து, பண்ணுற கல்யாணத்துலேருந்து, பண்ணுற ஊழியத்துலேருந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. ராங்காக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓட்டுவீங்க, ஆனால் ஓட்டணும். ஆனால் கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லைஃப்பை நீங்கள் வந்து கர்த்தர் கொடுத்த அந்த சந்தோஷத்தோடு கூட ஓடி முடிப்பீங்க. ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டு பேரும் ஒரு சிம்பிள் தான். நீங்கள் ஃபஸ்ட் ஏசியில் அந்த ட்ரெயினில் போகிறதுக்கும், அதே ட்ரெயினில் அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் டாய்லெட் பக்கத்தில் நின்றுட்டு போகிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான். ரெண்டுத்துக்கும் அதே தான். ரெண்டும் ஒரு டெஸ்டினேஷன் கூட சேம் டெஸ்டினேஷன் சேமாக தான், நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க, அதெல்லாம் சேர்த்துருவார் கரெக்டாக. பட் இதுக்கும் அதுக்கும் உள்ள நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இல்லையா? வெரி ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். நீங்கள் இறங்கும் போது உங்கள் முகத்தோடைய நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 2 பேரும் வந்து டெஸ்டினேஷனில் இறங்குவாங்க. இவங்க 2 பேரும் இறங்கி 2 பேரும் பக்கத்தில் நிற்க வைங்க, 2 பேர்ட்டையும் ட்ராவல் பற்றி கேளுங்க,
அவங்க 2 பேருடையதான பதில் வேறு வேறையாக இருக்கும். காட்ஸ் வில்ல ஓடினவங்களுக்கும் காட்ஸ் வில் இல்லாமல் ஓடி முடிச்சவங்களுக்கும் சுய சித்தத்தில் ஓடினவங்களுக்கும் ஓடினவங்களுக்கு வித்தியாசம். ஆனால் என்னுடைய லைஃப்பில் இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இது ஈஸியாக நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அந்த ஒரு பேசிக் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டிக்கு ஒருத்தர் வருதுங்கிறது அதை ஒரு ஒரு லேசான விஷயமா நான் பார்க்கல. நீங்கள் அதை இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட பிறகு சரி பண்ண முடியாத சில பிரச்சனைலாம் இருக்குது. நீங்கள் இது ஆமாம் நம்ம ராங் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, இது மினிஸ்ட்ரி இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் அதில் 25 வருஷம் ஓடி இருப்பீங்க. அதிலிருந்து வெளியே வரவும் முடியாது உங்களால். ஆனால் உங்கள் மினிஸ்ட்ரி வேறங்கிறது உங்களுக்கு தெரியும், என்ன பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இருக்குது. படிப்பு அதான் சொன்ன பாருங்கள், எல்லாம் படித்து முடித்த பிறகு இது எனக்கான படிப்பு இல்லை அப்படின்னு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. அந்த மாதிரி தான். ரொம்ப சந்தோஷம். இந்த வாட்டி ஆக்சுவலாக நீங்கள் என்ன கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லியிருக்கேன். ஆமாம், இதான் ஃபஸ்ட் டைம். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப சந்தோஷம். கத்தரை சித்தமானால் நம்ம பேச வந்த காரியங்கள்லாம் நிறையா இருக்குது. இதோடைய தொடர்ச்சி அடுத்த எபிசோட்லேயும் நம்ம பார்க்க போகிறோம். பிரதருடையதான இந்த ப்ரோக்ராம் அது வாய்ஸ் ஆஃப் பைபிள் அவருடைய சேனல்லையும் வருது, அதுலேயும் பாருங்கள். YTVயில் வருது, HLMல வருது. உங்களுடைய கேள்விகளை இந்த இமெயில் ஐடிக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் அனுப்புங்க. தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் பதில் கொடுக்க, பரிசுத்த ஆவியானவர் துணையோடு பதில் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். வருகை தாமதிக்குமானால் மீண்டும் சந்திக்கலாம். God bless you. Praise the Lord. Praise the Lord.